வந்தவாசியில் நடைபெற்ற நகர திமுக செயல்வீரர்கள் ஆலோசனை கூட்டத்தில் தமிழின தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டை ஒட்டி அவரது திருவுருவம் பதித்த நாணயத்தை வெளியிட்ட ஒன்றிய அரசுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் நகர திமுக சார்பில் செயல்வீரர்கள் ஆலோசனை கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அம்பேத்குமார் தலைமையில் நடைபெற்றது. நகர அவைத்தலைவர் நவாப்ஜான், மாவட்ட பிரதிநிதி அன்சாரி, குடியரசு சி.பி. பாபு, நகர பொருளாளர் ராஜா பாஷா, நகர துணை செயலாளர்கள் ஆதிமூலம், நஸ்ரீம் ஆதம், மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் இ.எஸ்.டி. கார்த்திகேயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நகர செயலாளர் தயாளன் அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரும் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் எம்.எஸ். தரணிவேந்தன் சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலானந்தன், நகராட்சி சேர்மன் ஜலால், பொதுக்குழு உறுப்பினர் அப்சர் லியாக்கத் பாஷா, நகராட்சி துணை சேர்மன் சீனிவாசன், மாவட்ட அணி ஓட்டுநர் அமைப்பாளர் மணிகண்டன் மற்றும் வந்தவாசி நகர கழக வட்ட செயலாளர்கள், பிரதிநிதிகள், மாவட்ட அணி அமைப்பாளர்கள், நகர மன்ற உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்: தமிழக முதல்வர் அவர்கள் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு தவ புதல்வன் திட்டம் கொண்டு வந்ததற்கு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தும், தமிழின தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டை ஒட்டி அவரது திருவுருவம் பதித்த நாணயத்தை வெளியிட்ட ஒன்றிய அரசுக்கு நன்றி தெரிவித்தும், ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாத ஒன்றிய அரசை வன்மையாக கண்டித்தும் இவை உள்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. முடிவில் நகர துணை செயலாளர் சையத் ரஹீம் நன்றி கூறினார்.